ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குபேரனின் அருளும் துணையும் எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியட்டும் என்று ஸ்ரீ குபேரனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 23/5/2021 இருந்து கிட்டத்தட்ட 140 நாட்கள் சனி பகவான் ஆட்சி வக்கரத்தில் அமரப்போகிறார். அவ்வாறு அவர் அமரும் பொழுது குரு பகவான் கும்பத்தில் இருந்து வக்கர நிலையில் அடுத்தது நீச்ச வக்கரமாய் அமரப்போகிறார் குரு பகவான். இவ்வாறு இருக்கும் தருணத்தில் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு சனி தரப்போகிறார்கள் என்பதை பற்றி விரிவாக சொல்வதற்கு திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹரன் சர்மா அவர்கள் வந்துள்ளார்கள். வணக்கம் சார். அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக காலம் நம்மை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தொற்று நோயின் தாக்கம் அதிகமாகி மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினார்கள். மக்களும் தங்கள் கடமையை உணர வேண்டும். பாதுகாப்பது அரசு கடமை மட்டும்தான் என்று சொல்லுவதை ஏற்க முடியாது. தன்னுடைய பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும். 2019 நான் இதை பற்றி இதே கடவுள் யூடியூப் சேனலில் பேசும்பொழுது 2019 நவம்பரில் பேசும்போதே 2019 டிசம்பரில் சூரிய கிரகணம் வருது, 2020 ஜூனில் ஒரு சூரிய கிரகணம் வருது. 6 மாத இடைவெளியில் 2 சூரிய கிரகணங்கள் வருவதால் 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் காலங்களில் அனைவரும் மாஸ்க் அணிந்து கொண்டு தான் வெளியே செல்ல வேண்டி வரும். அப்படி ஒரு தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவும். தங்கள் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் எச்சரித்திருந்தோம். அரசாங்க உத்தரவுகளையும் யாரும் சரியாக கடைபிடிப்பதில்லை. ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருப்பவர்களும் சரியாக அதை கடைபிடிப்பதாக தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அலையலையாகத்தான் மக்கள் சென்று கொண்டிருக்க. கேட்டால் அன்றைய அத்தியாவசிய பொருள்கள் வாங்க என்று சொல்கிறார்கள். அத்தியாவசிய பொருள்களை ஒரு தடவை வாங்கினா போர், ஒரு மாதத்துக்கு நம்ம அமைதியாக வீட்டை உட்காரலாம். ஆனால் ஏனோ அதை மக்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இந்த நோய் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனோட வந்துவிட்டால் அது அவன் தனிப்பட்ட குடும்பத்தையோ தனிப்பட்ட மனிதனையோ மட்டும் சார்ந்து விடும். ஆனால் இந்த நோய் உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒருவரிடம் மீது இருவரிடம் வைரஸ் தாக்குதல் அதிகமாகி பரவி அனைவருமே ஒரு நொடி பொழுதில் இந்த உலகில் இல்லாமல் இருக்க செய்து விடுகிறது. அரசாங்கம் எச்சரிக்கை தான் பண்ணோம். நம்ம உறுதியை நாம தான் பாதுகாக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். நாம் உயிரோடு இருந்தால்தான் நம் குடும்பத்தை நம்மால் காப்பாற்ற முடியும். இதை மக்கள் உணர வேண்டும். இப்போ ஒரு ஸ்லோகம் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு 2 வரி மந்திரம். இது எல்லார் வீட்டையும் ஒழிக்கணும். ஒழிச்சா ரொம்ப நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசஜான் நஸ்யந்தி சகல ரோகா சத்தியம் சத்தியம் வதாம் ஜகம். இந்த ஸ்லோகத்தை அனைவருமே சொல்லுங்க. தினமும் ஒரு காலையில் ஒரு 108 தடவை, சாயந்தரம் 108 தடவை சொல்லுங்க. அதுதான் இந்த தொற்றிலிருந்து உங்களை காப்பாற்றும். அந்த இறைவன் நாமாவின் வைப்ரேஷன் உலகம் முழுவதும் ஒழிக்க தொடங்கினால் இந்த உலகத்தில் உள்ள தொற்று நோய் வைரஸ் கொரோனா என்ற இந்த கிருமி காணாமல் போய்விடும். அப்போ நம்ம குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற, ஒவ்வொரு குடும்பமும் நம்ம குடும்பத்தை நாம் காப்பாற்றோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கணும். இருந்தால் தான் இது போன்ற தொற்று நோய்கள் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளோ சுலாகியமாக இல்லை. அதனால தான் இந்த எச்சரிக்கை ஏற்படும். வரக்கூடிய காலகட்டங்கள் நாம் இன்றைக்கி அதான் பற்றி பேச போகிறோம். சனி வக்ரகதி, குரு வக்ரமாறாரு. அதே சமயத்தில் இந்த ஒரு வருடத்திலே குரு கும்பத்திலிருந்து மகரம், மகரத்திலிருந்து கும்பம், கும்பத்திலிருந்து மறுபடியும் மீனம். ஸோ 3 வீடுகள் பயிற்சியாக செல்வதால் இது காலதாம். இந்த விஷயம் ஒரு சாதகமற்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அப்போது நம்மளை நாம் இருந்து காப்பாற்றிக்க முடியாத கண்டிப்பாக முடியும். நம்ம இயற்கை தத்துவத்துக்கு மாறுங்க. எல்லாருமே இயற்கை உணவுகளை மேற்கொள்ளுங்கள். உணவு பதார்த்தங்களை சூடாக வைத்து சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க், ஏசி எல்லாத்துக்கும் ஓரம் கட்டுங்க. இப்போ ஓசோன் படங்கள்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. காற்று மாசுபாடற்ற தன்மையாக இருப்பதுன்னு நேற்று ஒரு நியூஸில் நாங்கள் பார்த்தோம். சூழ்நிலை பாருங்க, அதிக வெப்பம் இல்லை. இந்த ஒரு புயல் வேற உருவாகுது. 1961 இந்த பிளவ வருடத்தில் இதை மாதிரி ஒரு தன்மை வந்தது. மகர ராசியில் சூரியனும் சனியும் குருவும் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த காலரா நாயின் தாக்கம் அதிகமாச்சு. சீனா யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. பல மனித உயிர்கள் பலிவாங்கப்பட்டன. ஆனால் இதெல்லாம் உணரணும். இதற்கு முன்பு என்ன தவறு நடந்தது, அப்போ இந்த வருஷம் இது மாதிரி தவறு நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? 1961 நான் சொல்றது இதே பிளவ வருடம், இப்பொழுது நடந்துள்ள பிளவ வருடம். ஒவ்வொரு பிளவ வருடத்திலையும் பல மனித உயிர்கள் காவு வாங்கப்படுகின்றன இயற்கையினால். அப்போ இப்போ ஒரு தன்மை ஏன் வருது? இதை நாம சிந்திச்சாலே போறோம், நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அதுக்கு தான் அந்த ஒரு ஸ்லோகம் நான் சொன்னேன். இப்போ முன்னால அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசஜாத் நஸ்யந்தி சகலரோகா சத்தியம் சத்தியம் வதாம் யகம். ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்குள்ள உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க. வீட்டுல சொல்லுங்க. அவ்வளோக்குள்ள நீங்கள்லாம் இந்த சுற்றுச்சூழலிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். வீட்டு வாசல்ல மஞ்சள் கலர்ந்த நீரில் வேப்பிலை போட்டு அதில் கல் உப்பையும் கரைத்து வையுங்கள். நாம் வெளியில போயிட்டு வந்தாலும் நம்ம கை கால் கழுவணும். யார் வந்தாலும் அதை கை கால் கழுவ சொல்லுங்கள். சானிடைஸ் கையில் தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றா. ஆனால் பல பேர் இன்னைக்கு என்ன பண்ண, யதார்த்தமாக சானிடைஸோட எஃபெக்ட் குறைஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கையில் இருக்கும். அந்த நிலைமையிலேயே மறந்து போய் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஒரு பிஸ்கட்டோ வேறு ஏதோ சூடா வடை வந்திருக்கோ, நமக்கு கவனம் இருக்கிறது இல்லை. கையில் சானிடைஸ் தடவிருக்கும் கவனமே இருக்கிறது இல்லை. அப்போ இது அந்த தொண்டையில் ஒரு கரகரப்பு தன்மை ஏற்படுத்தும். இதனால் உயிருக்கு ஆபத்து இல்லை, இருந்தாலும் ஒரு பயத்தை இது கண்டிப்பாக கொடுத்து விடும். அந்த சானிடைஸோட இதை நீங்கள் செய்தால், இந்த உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரை கைகாலில் தொடங்கினீங்கன்னா இதனால் பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சாதகமான விஷயம் நல்லாவே இருக்கிறது. இதெல்லாம் செய்யுங்க. வெறும் ஜோசியம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஜோசியத்தில் பொறுத்த வரைக்கும் எது போன்ற தவறுகள் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் தாங்கள் எதை போன்ற பாதுகாப்பில் இருந்து கொள்வது, அதான் நாங்கள் பரிகாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கோவிலுக்கும் போக முடியாது, எல்லா கோயில்களும் அடைக்கப்பட்டு விட்டன. ஆலயங்கள் அடைக்கப்பட்ட, தெய்வங்களே முடங்கி கிடைக்கிறது. பிரபஞ்சமே ஏதோ என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. நவகிரகங்களும் அடங்கி கிடக்கின்றன. அப்போ நாம தான் பாதுகாத்துக்கணும். நமக்கு நாமே என்ற திட்டத்தை பிரபஞ்சம் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தாச்சு நமக்கெல்லாம். இதெல்லாம் அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாப்பை நம்ம தேடிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு சொன்னோம் மாஸ்க் போடுங்கன்னு, எல்லாரும் கேலி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் அணிய வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். வீட்டுக்குள்ள கணவன் வணங்கி குழந்தைகள் தான் இருந்தாலும் மாஸ்கோடு தான் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா அந்த காலத்தில் சளி இருமல் இது ஒரு நமக்கு நிமோனியா அந்த காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த சளி இருமல் வருவதற்கு என்னென்ன காரணங்கள்? குளிர் பதார்த்தங்கள் உண்பது, ஃப்ரீசரில் பண்ண வச்ச சாப்பாடுகளை சாப்பிட்றது, ஒரே நேரத்தை சமையல் செஞ்சு மொத்தமாக ஃப்ரீசரில் வச்சுறது, ராத்திரி வரைக்கும் எடுத்து அப்பப்போ எடுத்து சூடாக்கியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ கெடுதல் தெரியுமா உடம்புக்கு? செய்யக்கூடாது. அப்போ இது போன்ற தன்மையிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளால முடியும். அப்பப்போ சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் சூடாக செஞ்சு சாப்பிடுங்க, தன்மையாக சாப்பிடுங்க. எந்தெந்த ராசிக்காரங்கள் எது போன்ற உணவுகளை மேற்கொண்டால் நல்லதுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வக்ரகதி பயிற்சியில் ஒரு ராசி ரீதியாக நான் பார்க்கும்போது அந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பயன்படுத்துங்க.
எங்களுடைய வேலை டிவியில் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு சொம்பிட்டு 4 பேர் எங்களுக்கு ஆதரவு தரணும், நாங்கள் 4 காசு சம்பாதிக்கணும் மட்டுமல்ல, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தினால் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருப்போம். ஒருவர் வைத்து தானே ஒருவர் வாழ்க்கை என்பது. அப்போ உங்களுக்கு அந்த வழிகாட்டக்கூடிய தன்மை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதை உணர்ந்து அனைத்து மக்களும் சுபிட்சமாக சேமமாக இருக்க வேண்டும் என்பது எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். எனது அருமை நேயர்களே, தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் செய்யும் என்று தயவுசெய்து அரசாங்கத்தின் மீது பழியை போடாதீர்கள். அவர்களால் சட்டம் இயற்ற முடியும், சட்டத்தை கடுமையாக்க முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கின்றது. அதை உணர வேண்டும். அரசாங்கம் யாரும் கெட்டு போன்னு சொல்லாது, நல்லதுதான் சொல்லுது. ஆனால் நாம் கேட்கணும். அது ஆக இந்த வரக்கூடிய இந்த சனி வக்ரகதி, குரு பகவான் வக்ரமாவது, திரும்பி மகரத்தில் வந்து அந்த குரு பகவான் நீச்சமாவது, அதே மகரத்திலே சனி பகவான் வக்ரமாவது, சனி வக்ரமாகாவிட்டாலும் குருவின் நீச்சம் பங்கம் அடைந்து விடும். ஆனால் இங்கு நீச்சம் பங்கமே அடையாது. முதல்ல பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த காலகட்டங்களில் முகூர்த்தமே யாரும் வைக்க வேண்டாம். தயவுசெய்து குழந்தைகளின் வாழ்க்கையை பாதாளத்தில் தள்ளிவிடாதீர்கள். வரக்கூடிய ஒரு பதிவுகளில் நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக எது போன்ற பாதிப்புகள் ஏற்படும், அதிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகர ராசி நேயர்களே, உங்க ராசியில உத்திராடம் 2, 3, 4 என்ற பாதங்கள் சூரியனோடது. உங்க ராசியில உத்திராடம், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குன. மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம். உங்க ராசி அதிபதி சனி அங்கதான் ஆட்சி வக்கரமா இப்ப அமர போறாரு. அடுத்தது உங்க ராசியில தான் உத்திராடம் 3ஆம் பாதத்துல குரு நீச்சம். செவ்வாய் பகவான் உங்க ராசியில தன் சுய நட்சத்திர சாரமான அவிட்டம் 2ஆம் பாதத்துல உச்சம். செவ்வாய்க்கே உள்ள ஒரு தில்லு இதுதான். ஏன்னா தன் வீட்டில் நீச்சமாகக்கூடிய சனியோட வீட்டுல போய் ஒருத்தர் உச்சமாகிறாருன்னா அதுக்கு எவ்வளவு தில்லு வேணும். ஏன்னா செவ்வாய் எப்பையும் யாருக்காகவும் சூரியன் மாதிரி தான் அது. அதனாலதான் அரசு கிரகமா அதை கொண்டு போய் வச்சாங்க, சூரியனுக்கு ஈக்குவலா செவ்வாய. ஏன்னா செவ்வாய் ஒருத்தர் மட்டுமே, அவருடைய செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தா அவங்க கடமையேன்னு யாருக்காகவும் எதுக்காகவும் எப்படி சூரியன் செயல்படுறாரோ அதை மாதிரி செயல்பட்டுட்டே போவாரு. அதனாலதான் செவ்வாய் தோஷத்தை பார்த்து நம்ம எல்லாரும் பயந்துகிட்டு போறது. மங்களகாரகன் ஒரு பக்கம் கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு இடத்துல இரத்த காரகனாகவும் சகோதரக்காரனாகவும் செவ்வாய் பகவான் இருந்து நம்ம உடலை வந்து கரெக்டா இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் தான். அதனாலதான் இந்த செவ்வாய் கர்மகாரகன் வீட்டுல போய் உச்சமாகும் பொழுது அந்த சனி பகவானுக்கு நம்மளுடைய உடல்ல வந்து இந்த இரத்தத்தின் மூலியமாக என்னெல்லாம் என் பாட்டனும் என் அப்பாவும் என் அம்மாவும் செய்திருக்க அத்தனை கர்மாக்களை நம்ம தாங்கி வந்து உட்காரணும். அதனாலதான் 10ஆம் இடத்தை கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தருக்கு கர்மா நல்லா இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு ஜீவனம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும். ஜீவனமும் தொழிலும் ஒழுங்கா நமக்கு போயிட்டு இருந்ததுன்னா, தொழிலை நல்லா செஞ்சோம்னா, வேலையை நல்லா செஞ்சோம்னா ஜீவனம் பணம் வரும். அப்ப நம்மளுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இதோட இது 2 நல்லா இருந்தா கலத்தரம் ஆட்டோமேட்டிக்காக உற்றார் உறவினர்கள் 7ஆம் பாவம் சூப்பரா செயல்பட்டுட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய மகர ராசியில ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி வக்கரமாக உட்கார்றாரு. அவரோட 3க்கும் 12க்கும் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, அயன சயன சுகம் மோட்ச ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து வக்கரமாகிறாரு. அப்படி அவர் வக்கரமாகும் பொழுது சனி 20/6/2021
குரு பகவான் 20/6/2021 14/9/2021 வரைக்கும் 87 நாட்கள் கும்பத்துல அதிசாரத்துல வக்கரமாகிறாரு. அது உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துல குரு போய் அமர்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல அவர் வக்கரமாகும் பொழுது நல்ல பலனை தருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது 14/9/2021 18/10/2021 வரைக்கும் நீச்ச வக்கரத்துல உங்க ராசியில 33 நாட்கள் உட்கார போறாரு. அப்படி உட்காரும் பொழுது நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் அங்க ஆட்சி வக்கரமாக உங்க ராசி அதிபதி இருக்காரு. ஏற்கனவே ஜென்ம சனியில இருக்கிறீங்க. ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. மகரம், கும்பம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டாருன்னு. ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆட்சி வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம்ல அவர் உச்சம். அதனால ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ணிட மாட்டாரு அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது மகர ராசிக்காரர்களை கேட்டாதான் தெரியும் எவ்வளோ ஜென்மசனியில என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அப்படி மகர ராசியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்க ராசியில குரு நீச்சம் ஆகிறதுனால விரயத்தை எந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஏன்னா நீச்ச வக்கரமா வேற வந்து உட்கார போறாரு. சனி பகவான் ராசியில அமர்ந்து 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக 10ஆம் இட தொழில்ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அவர் உச்ச வீட்டை பார்க்கிறாரு. ஆனா ஆட்சி வக்கரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நல்ல பலனை கொடுப்பாரா? குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சர்வீஸ், நோய், எதிரி, கடன் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தான 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இட ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை இவரும் பார்க்கிறாரு, சனியும் பார்க்கிறாங்க. 5ல ராகு, பூர்வ புண்ணியத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டாரு. 11ல உட்கார்ந்துருக்க கேது நல்லது பண்ணுவாரு. இப்ப கேது மட்டுமே நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கு அவர் ரெடியாகி இருக்காரு. ராகு கேது உங்க ராசிக்கு நட்பு கிரகம். ஆனா பூர்வ புண்ணியத்தில் ராகு அமரும் பொழுது சர்ப்ப கிரகம் போய் பூர்வ புண்ணியத்துல சுக்கிரன் வீட்டுல அமரும் பொழுது அது நல்ல பலனை கொடுக்குமா? சுக்கிரனும் நட்பு கிரகம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ராகு நல்லது செய்வாரா? குழந்தைகள் ஸ்தானத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்கும் பொழுது காம திரிகோணத்தில் உடைய முதல் வீடு, இன்ப திரிகோணத்தின் முதல் வீடு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை இந்த சனி ஆட்சி வக்கரத்திலையும் குரு நீச்ச வக்கரத்திலையும் அமர்ந்து கொடுக்க போகிறாங்க சார்? 5ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பலனை கொடுப்பாரு? 11ல இருக்க கேது என்ன பலனை கொடுப்பாரு? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குள்ள பரிகாரத்தை சொன்னீங்க அப்படின்னா தான தர்ம பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குமா? ஏன்னா புதனும் சுக்கிரனும் தான் தர்ம கர்மாதிபதிகள். இதுல புதன் மட்டும்தான் சமமான ஒரு கிரகம், சுக்கிரன் நட்பு கிரகம். அப்ப தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இந்த காலகட்டங்கள்ல இந்த ராசி மேல போய் தான் போக திரிகோணத்துல சந்திப்பு ஏற்பட போகுது. ஒரு சந்திப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்பயே அவங்க திரிகோணத்துல சந்திப்பு இருக்கும் பொழுதுதான் சனி பகவான் ஆட்சி வக்கரத்துல உட்கார்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகளில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது? ஏன்னா ஜென்ம சனியில ஏற்கனவே மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மகரத்துல போய் சனி உக்காந்ததுனாலதான் பொருளாதாரத்துல இவ்வளவு பின்னடைவுல நம்ம நிக்கிறோம். ஏன்னா கர்மஸ்தானத்துல போய் உட்காந்துட்டு தொழில்ஸ்தானத்துல போய் உட்காந்துட்டு தொழிலெல்லாம் முடங்கி இருக்குது. இதுல இன்னும் ஆட்சி வக்கரம் ஆகும் பொழுது அந்த பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இவற்றையெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எளிய பரிகாரம், தான தர்ம பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்ம சனியின் தாக்கத்தில் இருந்து நீச்ச குரு வக்கரத்தில் இருந்து கொஞ்சம் ஏதேனும் நிம்மதி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுவோம் இறைவனின் சரணாகதியில் நீங்கள் சொல்லும் பரிகாரத்தை மேற்கொண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியும் விரையாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி முன்னும் பின்னும் உள்ள ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி, குரு நீச்சமாகிறார், சனி வக்ரம் பெறுகிறார். குருவும் வக்ரமாய்த்தான் நீச்சம் ஆகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு
எது போன்ற விஷயங்கள் நடக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். பொதுவாகவே மகரம் என்றால் முதலை நீரிற்குள் இருக்கும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஜந்து என்றுதான் சொல்ல வேண்டும். உயிரினம், கலங்காத ஒரு உயிரினம். எவ்வளவு ஆழமானாலும் நீந்தி செல்லக்கூடிய தன்மைகள் அதற்கு உண்டு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி வெற்றியை காணும் தன்மை மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. முயற்சி முயற்சி முயற்சி, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் முயற்சி, உழைப்பு, 2 விஷயம்தான். முயற்சி பண்ணணும், உழைக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. காரணம் என்ன கேட்டால், அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அவன் தொழில் நடத்திட்டாலே உழைப்பு தானே. உழைப்பு இருந்தால் தான் தொழிலில் முன்னேற முடியும். ஒரு மகத்துவமிக்க ஒரு ராசி மகர ராசி என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது அந்த ராசி அதிபதி அந்த ராசியிலே ஆட்சி பலம் பெறுவதால் ஜென்மச்சனியின் தாக்கத்தை தராமல் இருந்தது. ஆனால் தற்போது அது வக்ரம் பெற்று இருக்கிறது. அப்போ வக்ரம் பெறும்போது எதிர்மறை வினைகளை ஏற்படுத்தும். அதுதான் வக்ரத்தன்மையின் ஒரு குறி. இப்போ உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் 3ஆம் ஸ்தானாதிபதியும் ஆகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்தில். ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் பணம் வரவு சற்று குறையும் என்பது பொதுவான ஒரு விதி. அந்த குரு பகவான் கும்பத்தில் 14/9/2021 வரை சஞ்சரிக்க போகிறார். இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து தனம் வரவை தடுத்து கொண்டு இருந்தாலும் அதன் பார்வைக்கு என்று ஒரு சில மதிப்புகள் உண்டு. அதை கட்டாயம் நற்பார்வையாக செய்வார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் விரையாதிபதியும் முயற்சி அமைந்து கொண்டதான் முயற்சியின் மூலம் சில விரயங்கள். அதுதான் இங்கே எடுத்துக்கணும். நம்ம முயற்சி பண்ணா தானே சம்பாதிக்க முடியும். கையில் காசு இருந்தால் தானே செலவாகும். கையில் காசு இல்லைன்னு இப்படி செலவாகுது. சிவனேன்னு இருக்க வேண்டியதானே. அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அவர் மிதுனத்தை பார்க்கும். மிதுனம் ருணம் ரோகம் சத்ரு இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி தான் அந்த 6ஆம் இடம். அப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா ருணம் வியாதி அதை கண்டிப்பாக குணப்படுத்துவார். ருணம் என்றால் கடன் நிவர்த்தி ஆவதற்குண்டான ஏதாவது ஒரு வழிவகை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். இப்போ இந்த பேங்க்லாம் அனுபவிச்சிருக்காங்க விவசாய கடன்லாம் தள்ளுபடின்னு. இல்லை எத்தனையோ மகர ராசிக்காரங்க நிறைய இருப்பாங்க. அவங்களாம் அது லாபம் தானே. அதே மாதிரி வியாதிக்கும் சரியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டால், சரியான சிகிச்சை மட்டுமல்ல சரியான இடத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எதையும் நம்ம நம்ப முடியாது. வீட்டிலேயே நமக்கு பல மருந்துகள் இருக்கின்றன. அதை வைத்து உட்கொண்டாலே நமக்கு பல வியாதிகள் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்குண்டான ஒரு மனோபலத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். அதுக்கப்புறம் அந்த குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். 8 என்பது ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 5 இப்போ வைகாசி மாதம் ஆரம்பத்தில் இங்கே உட்காந்துருக்கார். ஆனி மாதம் 1ஆம் தேதி அங்கே தான் இருப்பார். ஆனி மாதம் தான் அப்புறம் அவர் மிதுனத்துக்கு போவார் சூரியன். அப்போ பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ப முன்ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ஆயுள் பலம் இப்பொழுது நன்றாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் இப்பொழுது பார்வை செய்வார். 6, 8, 10
அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், இவை அனைத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். அப்போ இது தாய் வழி கர்மாவை சற்று உணர்த்தும். அப்போ தாய் வழி கர்மாவை உணர்த்தக்கூடிய காலகட்டத்தினால் நீங்கள் தாயாரின் ஆசீர்வாதம் கட்டாயம் நீங்கள் பெற வேண்டும். தாய்மாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தாய் போன்ற வயதில் உள்ள பெண்களுக்கு நீங்கள் பணியிடைகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவையை முடிந்தளவு உங்களால் பூர்த்தி செய்ய வேண்டும். இது செஞ்சீங்கனாலே இந்த இடத்துக்கெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அந்த குரு. அதுதான் இங்கே காரணம். இப்போ அதே குரு பகவான் 14/9/2021 பிறகு வக்ரமாகி தன்னோட மகரத்திற்கு அங்கு நீச்சம் அடைகிறார். அப்போ சனியும் வக்ரமாகி இருப்பதால் குரு நீச்ச பங்கம் ஆகாது, அந்த இடத்திலே தான் இருக்கும். இப்போ சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே வக்ரமாவது என்பது, அதுவும் திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது என்பது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு சற்று உயிர்த்தன்மையை பாதிப்பை ஏற்படுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஜென்மச்சனியில் வக்ரம் அடைவதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் உடனடியே கண்டிப்பாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவையற்றபடி அங்கு இங்கு அலைவது, போவது, செல்வது, வருவது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தி விடுவது சால சிறந்தது உங்களுக்கு. அப்போ அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்து உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானங்கிற 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் ஸ்தானாதிபதியும் நீச்சமாகி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு பின்னடைவை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி அடையும் வரை கிட்டத்தட்ட 4 மாதம் வக்ர நிவர்த்தியில் இருக்கும், 4-5 மாதம் வக்ர நிவர்த்தியில் இருக்கும், 140 நாட்கள் வக்ர நிவர்த்தி அடையும் வரைக்கும் சற்று நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிகமாக ஒரு முதலீடு செய்வதோ, வேலையை விஸ்தரிப்பு செய்வதோ, வருமானத்தை அதிகமாக பெருக்க வேண்டும் என்று அதிகமாக ஸ்டாக் செய்கிற ஏற்பாடு பண்ணுறது, ஓவர் டைம் வேலை பார்க்கறது, இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டால் நல்லது. ஏன்னால் நீங்கள் அதீத வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு பின்னடைவை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடும். இந்த ஜென்ம சனி, ஜென்ம குரு ரெண்டுமே, ஜென்மகுரு ஜென்ம சனி, ஜென்மகுரு இருந்தாலே பிரச்சனை, இல்லை ஜென்ம சனி வேற. அப்போ ஜென்மகுருக்கு அந்த மாதிரி தன்மைகள் தான் இப்போ கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று யோசித்து இறங்கவும் நீங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் இந்த சனி பகவானின் பார்வை விடுகிறது. சனி பகவான் மட்டுமல்ல, குருவின் பார்வையும் விடுகிறது. குருவும் அங்கு நீச்சமாக இருக்கிறார். அப்போ என்ன, 7 இடம் என்பது என்ன, கணவன். ஆண்களுக்கு பெண் மனைவி, பெண்களுக்கு கணவன். வெளிவட்டார தொடர்பு, நட்பு வட்டாரங்கள், செய்தொழிலில் கூட்டாளிகள், இவை அனைத்திற்குமே 7ஆம் இடம் தான் காரணம். அந்த 7ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ரசனியும் நீச்சகுருவும் பார்ப்பது என்பது குடும்பத்தில் சற்று அமைதி காப்பது நல்லது. உங்கள் எதிராளிகள், உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண் மனைவி, பெண்ணாக இருந்தால் ஆண் என்று சொல்லியிருக்கேன், கணவன் என்று சொல்லியிருக்கேன். இவங்க ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆத்திரம், கோபம், பொல்லாப்பு இல்லாமல் வரத்தான் செய்யும். இந்த காலகட்டம் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் அமைதி காத்தீங்கன்னா குடும்பம் சுவீட்சமாக இருக்கும். இல்லைன்னு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். சில வேளைகளில் இல்லத்தரசர்கள் கோபப்பட்டு கொண்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேங்கிற மாதிரிலாம் ஒரு நடவடிக்கைகள் வரும். சமாதானப்படுத்த முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நட்பு வட்டாரங்களில் நம்ம இப்படித்தான், நண்பர்கள் பேச்சை கேட்பது தவறில்லை, ஆனால் அவங்க சொல்லபடியெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. 4 பேர் சேர்ந்த ஒரு 4 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து செய்து அவனுக்கு நல்லதுன்னு சொன்னால் கூட முயற்சி பண்ணிடலாம். இந்த 4 பேர் 4 விதமாக பேசி உங்களை குழப்பத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. கடைசியில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதிரியாக தான் போவாங்க. ஒன்று அனுப்பி நான் கெட்டேனடா,
நான் எங்கள் வீட்டை பயில் சொல்ல முடியலன்னு சொல்லி பிரச்சனைகள் வந்து அதனால் நட்பு வட்டாரங்களில் விரோதம் வளரும் சந்தர்ப்பங்கள். அதனால் கேட்பது எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள், சுயமாக சிந்தித்து செயல்பாடு பண்ணுங்கள். இப்போ சுயமாக சிந்தித்தாலும் அவளோட தன்மை நல்லபடியாக இருக்காதுங்கிறது தான் இங்கே இந்த மகர ராசிக்கு இந்த தன்மை. அதே சமயத்தில் தொழில் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டு போட்டிருக்காங்க, அவங்களும் அப்படி தான் உங்களுக்கு எதிர்மறைவான வேலை செய்வதற்கு தட்டம் அஞ்ச மாட்டார்கள். அவரிடம் சற்று எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் நீங்கள் நல்ல பார்த்து நேரத்துடும் காய அவசரப்பட்ட இடம் தெரியக்கூடாது. சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை, கோவப்படுறதுலேயே அர்த்தமே இல்லை. யாராவது ஒன்று துணைக்கு வேணும் இல்லையா? எத்தனை பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? யார் வந்தாலும் இதே நிலைமை தானே. அதெல்லாம் சற்று நீங்கள் யோசித்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்வது சால சிறந்தது. அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பதால் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இதுதான் கூட்டாளிகளும் எச்சரிக்கையாக இருந்ததுன்னு நான் சொன்னது. நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தால் முதலாளியிடம் தேவையற்ற பேச்சுக்கு ஆளாக வேண்டி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆக்ரோஷம் கோபம் வந்து தூக்கி எறிந்து விட்டு அப்புறம் எந்த வேலையும் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாம். சரி, அப்படியே வேறு வேலை கிடைச்சாலும் அவர் இதை விட அதிகமாக திட்டுறதா இருந்தாலும் என்ன செய்வீங்க? இதுக்கு அவரே மேல்னு சொல்லி திரும்ப இங்கே வரவா முடியும்? மரியாதை போயிடும், மரியாதை இருக்காது. ஆகையால் முடிந்தளவு நம்மால் எந்த தவறும் நடந்து விடாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் முதலாளியிடம் வசை வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அமைதியாக நாட்களை கடத்துவது நல்லது. கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. முதல் எதிரிய மனுஷனுக்கு கோபம் தானே. அப்போ அந்த தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செய்யுங்க. நம்ம வேலை உண்டு, நாம் உண்டு இருக்கணும். முதலாளி என்ன சொல்லலாம், சரியாக செய்கிறேன். வேலைக்காரங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி இப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இது இப்படி செஞ்சால் நல்ல பிரச்சனை, முயற்சி பண்ணி பார்ப்பா, நல்லா இருந்தால் செஞ்சுருவோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே உழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சரி, இந்த சூழ்நிலையில் இந்த குரு பகவான் வேற நீச்சமாகி உங்கள் ராசியிலே உட்காந்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்தை அவர் பார்க்கலாம். ரிஷபம் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். அங்கே தான் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் அமர்ந்து இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் ராகு அங்கே இருக்கிறார் ஏற்கனவே. அப்போ குழந்தைகள் வகையில் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குழந்தைகள் வகையில் சில மன கஷ்டங்கள் ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேவையான விஷயங்கள், உடல் ரீதியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடைய வேண்டிய சூழ்நிலை, வேலைக்கு ஒழுங்காக செய்ய முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே வேலைக்கு ஒழுங்காக போக முடியல, எல்லாம் அடைஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். குழந்தைகள் மூலமாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதே சமயத்தில் அவங்க பார்ட்னரின் இருந்தால், யாருக்கு பார்ட்னர் இருக்கிறாங்களோ அவங்க பார்ட்னரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது தந்தையின் தந்தை சற்று உடல்நிலையில் அக்கறம் செலுத்தினால் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்கள், அது சால சிறந்தது. ஏதாவது இனிப்பு வாங்கினா அக்கம் பக்கம் குழந்தை எல்லாம் கூட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு பிரீதியாக அதுதான், இனிப்பு தான். குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பெரியவர்களிடமும் பாசத்தோடு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் ஒதுங்கி சென்று விடுங்கள், நடந்து விடுங்கள். யாரையும் ஏளனம் பேச வேண்டாம், அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுவிடும். அந்த குரு பகவானும் உங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் தான் யாருக்கும் சொல்லிட்டு சனிக்கு சொல்லும்போது, சனியை பற்றி சொல்லும்போது நீச்ச குருவாக இருந்து பார்க்கிறதால வந்து தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்களை கண்டிப்பாக அது ஏற்படுத்தும். தேவையற்ற ஆசைகளையும் தூண்டும். ஏதாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய தொழிலாளர்களிட ஆண்கள் முதலாளியில் இருந்து பெண்கள் தொழிலாளர்கள் இருந்தால் அவரிடம் தவறான ஒரு மனப்போக்கு ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை அப்புறம் நம்மளே தப்பு பண்ணுறோன்னு உணரும்போது நமக்கு நாமே ஒரு கில்ட்டி ஆஃப் ஃபீலிங் ஏற்படும். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. இப்போ இந்த சனி வக்ரம், குரு வக்ரம், நீச்சம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்மகிட்ட வர்ற கஸ்டமர்கிட்டையும் சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்களை கவருவதற்குண்டான முயற்சிகள்லாம் செஞ்சிடாதீங்க. இல்லை கடைசியில் சிக்கிக்க போகிறது, சின்னாபின்னம் ஆக போகிறது நீங்கள் தான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவரை சரியான மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து சென்று மருத்துவ செய்வது மிகவும் சால சிறந்தது. அவர் உடனே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை மதித்து பழக வேண்டும். அவர் வாயால் வசைப்பாடும் அளவு நாம் நடந்துடக்கூடாது.
தேவையில்லாமல் அவர் வந்து இன்சல்ட் பண்ணது, வயசாகி போச்சுன்னா சும்மா இருங்கப்பா அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. வயசு எல்லாத்துக்கும் தான் வயசாகும். நம்ம அப்பாவுக்கு மாத்திரம் வயசாக, நாளைக்கு நமக்கு வயசாக நம்ம பையன் நம்மகிட்ட அப்படி தான் பேசுவான். அன்னைக்கு அந்த வழியை உணர்றதுக்கு மேலே இன்னைக்கு அந்த வழியை உணர்ந்து தந்தையை போற்றி பாருங்கள், தந்தைக்கு பாத பூஜை செய்யுங்கள், தந்தையிடம் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. ஆக இந்த குரு 2 தன்மையாக இயங்குகிறார். ஒன்று, உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்து தனத்தை கொடுக்காமல் எடுத்து பிடித்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது, 8ஆம் இடத்தை பார்ப்பது, 10ஆம் இடத்தை பார்ப்பது என்றெல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் இப்போ வந்து நீச்சமாகி உங்கள் ராசியிலேயே அமர்ந்துக்கிட்டு இந்த நீச்சத்தன்மையான வேலைகளை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அனுபவிப்போன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த ஆபத்து தானாக தேடி வரும். அதுலேயே நீங்கள் தான் அனுபவிச்சு ஆகணும் அந்த காலகட்டங்களுக்கு. அதனால் மனக்கட்டுப்பாடு என்பது மகர ராசிக்காரனுக்கு மிகுந்த அதிகமாக இப்பொழுது தேவை. ஒரு ஆக்ரோஷம், தேவையில்லாத ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம் எல்லாம் வரும். ஏன் இந்த ஆக்ரோஷப்படுறோம், ஏன் இந்த கோபப்படுறோம் கொஞ்சம் சிந்திச்சோன்னா அதெல்லாம் தானாக போயிடும். ஒன்றுக்கும் இல்லாத விஷயமா இருக்கும். அது உங்களுடைய தர்மம் என்ன என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து கடைபிடித்து செல்வீர்களே ஆனால் அது எங்களுக்கு வந்து மற்ற துன்பங்களிலிருந்து நீங்கள் சிக்காமல் இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும். இதர் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் அவர் தான், முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த குரு தான். நம்ம 12 என்பது சுகபோக அயன சேன சுகபோக ஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் என்றெல்லாம் அதை நாம் சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திற்கு 2 அமர்ந்து இருக்கும் பொழுது இது போன்ற தன்மைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயங்க மாட்டான். உடல் ரீதியான மட்டுமல்ல மன ரீதியான பிரச்சனைகளும் வரக்குவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. வருமான குறைவு ஏற்கனவே கம்மி, இதில் இன்னும் வேறு வருமான குறைவு நம்ம வேறு சொல்லணுமா? ஆனால் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இருக்கின்றன. அதனால் நீங்கள் வந்து சற்று யோசித்து எதையுமே செய்வது நல்லது. இந்த வக்ர நிவர்த்தி ஆகும் வரை மகர ராசிக்காரர்கள் அமைதியை கடைப்பிடிப்பது சாலச் சிறந்தது. ஆக்ரோஷம், ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், எல்லாம் செய்யும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அது உழைப்புக்கு. நான் உழைக்கிறேயா, நான் உழைக்கிறேன், உழைச்சதுக்கு தாண்டி அவனை சரியான காசு கேட்குறேன். நீ அதுலேயே வந்து இப்போ இல்லை அப்போ இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆத்திரம் வரும், கோவம் வரும், போயா உன்கிட்ட வேலை பார்க்குறது வேறு யார், 4 கழுதையை வாங்கி மேய்ச்சிருப்பேன் நான். இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கழுது வாங்கி மேய்ச்சா தான் தெரியும், கழுது வாங்கி வைக்கிறது இதோட பெரிய கஷ்டமான வேலை அப்படிங்கிறது. அதனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அமைதியை கடைபிடியுங்கள், உற்றார் உறவினருக்கு மதித்து நடத்த பழகுங்கள், குழந்தைகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி குரு. அவன் பாக்கியாதிபதி ஆகிய குரு கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கர்ம வினைக்கு ஏற்ப உங்களுக்கு சில எதிர்மறைவான பலன்களை செய்வதற்கும் தயாராகத்தான் இருக்கிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது நாம் தான். எது தர்மமோ அதை செய்ய வேண்டும். உங்களோட ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு யாராவது பக்கத்து ஜோசியத்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த திசாபுத்திக்கு ஏற்ப உங்கள் நிலையை நீங்கள் மாற்றிக்கொண்டு செல்வீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு உன்னத பலனை இந்த மகர ராசிக்காரங்களும் அடைய முடியும். தனுசு ராசிக்கும் ஓரளவு நல்லது தான் சொல்லியிருக்கோம். மகர ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். அதை விட்டு தான் என்ற அகம்பாவம், தன்னுடைய பதவி என்ற ஒரு திமிரு சொல்லப்போனால் இதெல்லாம் பயன்படுத்தி நாம் சாதிக்கலாம்னு நினச்சா அப்புறம் கொரோனாவுக்கு தான் பதில் சொல்ல வேண்டி வரும். அந்த நிலைமை தான் வரும். ஒரு வியாதி வருது சந்தர்ப்பம்னா ருணரோக சத்திரஸ்தானத்தை அவன் பார்க்குறான் இல்லையா, ஏற்கனவே ருணரோக சத்திரத்தை இப்போதைக்கு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆக இந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருமே பொதுவாக இப்போ கோவில் திறந்திருந்தா நவதிருப்பதியில் வந்து மகர நெடுங்குலைக்காதர்னு தென்திருப்பேரைங்கிற ஊரில் இருக்குது. திருச்செந்தூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் திருப்பேரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் மகர நெடுங்குலைக்காதர் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கே பேர். சுக்கிரனுடைய ஸ்தலமாக அது நவகிரகங்களில் போற்றப்படுகிறது. அந்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு உங்களை நான் அறிவுறுத்துவேன். ஆனால்
அதற்குண்டான சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஆக நீங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை எள்ளு சாதம் வைக்கணும். எள்ளு சாதம் செஞ்சு காக்காக்கி வைக்கிறது மிகுந்த நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அமாவாசை காலகட்டங்களில் தயிரோடு சேர்ந்து பிரண்டை தொகையிலும் வைத்து காகத்திற்கு நீங்கள் படைப்பது ஒரு உத்தமத்தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். கொண்டக்கடலையை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் எள்ளு மிட்டாய், எள்ளுருண்டை இவைகளை உண்பது மிகவும் நல்லது. அது மாதிரி கொலக்கட்டையில் எள்ளு சூரணை வச்செல்லாம் செய்வாங்க. எங்கள் வீடுகள்லாம் செய்கிற வழக்கம் உண்டு. அதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி எள்ளு சம்பந்தப்பட்ட சாதங்களை உண்பதற்கு நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். சனிக்கிழமையானால் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான், நல்லெண்ணெய் என்பதன் எள்ளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த எள் என்பது என்ன, சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தானியம். அதே சமயத்தில் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. கோயிலுக்கு எங்கே போகிறது, இப்போ வீட்டிலே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்ற வேண்டாம். எள்ளு போட்டத்தெல்லாம் வச்சு வீட்டில் ஏற்றாதீங்க. அது செய்யவே கூடாது வீடுகளில். அப்போ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அது உங்களுக்கு ஒரு அதீத நற்பலன்களை கட்டாயம் கிடைக்கும். அப்போ எள்ளு வச்சு என்னைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களோ சனிக்கிழமை அன்னைக்கு மிளகு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ ராகுவோட தன்மை அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கூடிய ராகு உங்களுக்கு நற்பலன்களை தருவார். அதனால் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக அதீத நற்பலன்களை தரும். உங்களுக்கு ராசிக்கு பாதகஸ்தானத்தில் கேது பகவான் வேறு அமர்ந்திருக்கின்றான். கேது அதை லாபஸ்தானம் சொல்லலாம், பாதகஸ்தானம்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட பாதகம்தான் சரணகுணத்துக்கு. அப்போ பாதகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருந்தான்னா தந்தையின் தாய் வகையில் உறவுகளை சற்று பாருங்கள். ஏன்னா கர்ம செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது சாத்தியம் இருக்கிறது. தந்தையின் தாய் பித்தாமகி அப்படின்னு நாங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அது கேதுவின் தன்மை கொண்டது. ஏன்னா கேது பிரித்தாளும் தன்மையை கொண்டவர். உங்களை விட்டு அவர் பிரித்து தான் வச்சிருப்பார். பிரித்தாளும் தன்மையை கொண்டவர். அந்த தாய் வழி தந்தையின் தாயின் படம் இருந்தால் அதற்கும் தினமும் நமஸ்காரம். இறந்துட்டாங்கன்னா உயிரோட இல்லை அப்படிங்கும்போது அவங்க படத்தை வச்சு நீங்கள் அதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். மகர ராசியோடைய சின்னமான முதலையும் அதோடைய பலம் எப்படி இருக்குமோ அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கி செயல்படக்கூடியவர்கள் மகர ராசின்னு உதாரணத்தோட ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. முயற்சி, உழைப்பு இவற்றையெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்பொழுதுக்கு சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால், ஆட்சி வக்கரமாக ஆவதனால் கணவன் மனைவிக்குள், நட்பு வட்டாரத்துக்குள், தொழில் பார்ட்னர் இவங்களுக்கெல்லாம் இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அமைதி காத்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்கிறத வலியுறுத்திருக்கிறீங்க. குடும்பத்திலையும் அமைதியை காக்கணும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இப்பொழுது வேண்டாம். இல்லை அப்படின்னா சமாதானத்தை விரும்பினால் மட்டுமே பெரிய பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. சம்பந்தம் இல்லாமல் பேச வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறீங்க. தொழிலில் எச்சரிக்கையாக செயல்படணும். குரு தனக்காரகன் வீட்டில் இருந்துட்டு மறுபடி நீச்சமாக உட்காருவாரு. நீச்சமாக உட்கார்றாரு. அப்படி இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அனுபவிக்கலாம். அப்படின்னு அதை அனுபவிச்சோம்னா கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. கோபத்தை குறைச்சிக்கணும். மன கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் மன ரீதியான பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமான குறைவு இருக்க போகுது. அதனால் யோசித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கர்மா இருக்கோ அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்பொழுது பலன்கள் வரும். தசாபுத்திகள் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பக்கத்தில் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுங்க. அகம்பாவத்தை தள்ளி வைங்க. பதவி இருக்குதேன்னு அதை மிஸ்யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா தேவையில்லாத உடல் உபாதைகளில் போய் மாட்டிக்கிட்டு அவசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரமாக நவத்திருப்பதியில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தென் திருப்பேரை மகர நெடும் கொடுநாதர் பெருமாளை போய் வழிபட்டு வணங்கி வாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சுக்கிரனுடைய ஸ்தலம் அது அப்படின்னு. முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்.
ஏன்னா எள்ளுலேருந்து எடுக்கப்பட்டது நல்லெண்ணங்கிறதையும் சொல்லி எள்ளு பூரணம் வச்சு கொழுக்கட்டை வைத்து வழிபாடு செய்து அதை குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கும் கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு வரலாம். அமாவாசை அன்னைக்கு தயிர் சாதமும் பிரண்டை துவையிலும் காகத்திற்கு வைத்து வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், எள்ளு உருண்டை கொண்டக்கடலை இவற்றை சாப்பிட்டு இப்போதைக்கு உடல் நலத்தை தேர்த்தி வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றிகள் சார். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் எப்படியெல்லாம் தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அம்மா அப்பா ஃபோட்டோவை வீட்டில் இறந்தவர் அம்மா அப்பா ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அன்றைய செயல்களை ஆரம்பிக்க வேண்டுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றிகள் சார். மகர ராசிக்காரர்கள் இவ்வாறாக சுய கட்டுப்பாடுடன் தான தர்ம பரிகாரங்கள் செய்து, ஏன்னா தான தர்மங்களாக பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்க, இனிப்புகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மன கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு இருக்கணும். தான தர்மங்கள் பெரியோர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு, பித்தர்களுக்காக அமாவாசை விரதத்தை மேற்கொண்டு அதற்காக வேண்டியதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சு நடந்து கொண்டீர்கள் என்றால் ஜென்ம சனியிலும் ஜென்ம குருவாக வந்து வக்கரத்தில் அமரப்போகிறார். அவ்வாறாக அமரும் பொழுது கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம என்ன கர்மா வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக தருவார்கள். அவற்றில் இருந்து நம்ம மீள வேண்டும் என்றால் இறைவனை சரணாகதி அடையணும். இறைவனை மட்டும் வழங்கினால் சரிபட்டு வராதுன்னு தான் நம்ம சுய கட்டுப்பாடு, சுய பரிகாரம், தான தர்ம பரிகாரம் என்ற இரண்டையும் சேர்த்து இறை வழிபாட்டுடன் செய்யும் பொழுது அது நல்ல பலனை தரும் என்பதற்காக தான் தேடி தேடி எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றுங்க தயவு செய்து. அடுத்தது கும்பராசியில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.